இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க ஹதி என்ற கிதாபுல ஒரு செய்தியை சொல்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு ஒரு தலப்பாக இருந்தது. அந்த தலப்பாகையோட பேரு அஸ்ஸஹாப். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க தெரியுமா? வகான யல்பிசுஹா, அந்த தலப்பாகையை அணிவாங்க. வயல்பிசு தஹ்தஹா, அந்த தலைப்பாகைக்கு கீழால இருக்கக்கூடிய நிலைமையில அல் கலன்சுவா, தலைக்கு மேலால தொப்பிய வச்சு அதுக்கு மேலால தலைப்பாக அணிவாங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவங்க ஹதி என்ற கிதாபுல இந்த விஷயத்தை சொல்றாங்க. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வகான யல்பிசுல் கலன்சுவா பிகைரி இமாமா, தலைப்பாக இல்லாம தொப்பிய மட்டும் அணியக்கூடியவர்களாகவும் இருந்தாங்க. வகான யல்பசுல் கலன்சுவா பிகைரி இமாமா, தலைப்பாக இல்லாம தொப்பி அணிஞ்சாங்க. இப்ப நாங்க அணியறத போல அதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயல்பசுல் இமாமா பிகைரி கலன்சுவா, தொப்பி இல்லாம தலப்பாகையை மட்டும் அணிஞ்சி தொழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த விஷயத்தை யார் சொல்றாங்க? ஹதி என்ற கிதாபுல இப்னுல் கையம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. இந்த விஷயத்துல இருந்து நாங்க என்ன விளங்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தலையை மறைச்சி கொண்டுதான் ஈந்திக்கிறாங்கன்றதை நானும் நீங்களும் விளங்கி கொள்ளணும். அடுத்ததாக நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, முஸ்லிம்ல பதிவு செய்யப்படக்கூடிய 2 ரிவாயத்துக்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிம்பரின் மீது ஏறி குத்பா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த நிலைமையில? வ அலைஹி இமாமத்துன் சௌதா, கருப்பு கலர்ல ஒரு தலப்பாக அணிந்த நிலைமையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பருக்கு மீது குத்பா செஞ்சு கொண்டு இருந்தாங்க என்று சொல்றாங்க. முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ரிவாயத். அதுவும் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட அடுத்ததாக வரக்கூடிய ரிவாயத்தும் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹல யௌம ஃபத்ஹி மக்கா, ஃபத்ஹ் மக்காவுடைய நாள்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள நுழையறாங்க. வ அலைஹி இமாமத்துன் சௌதா, முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத் கருப்பு கலர் தலப்பாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட தலையில இருந்த நிலைமையில. இதன் மூலமாக எங்களுக்கு தெரிய வர்றது என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தலப்பாக தொப்பி அணிஞ்சிருந்த காலங்கள் தான் அதிகம், தொப்பி தலப்பாக இல்லாம இருந்த காலங்கள் குறைவென்றதை நானும் நீங்களும் விளங்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அல்லாமா இப்னு தைமியா ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வஅம்மல் அக்லு வல் லிபாஸ், இந்த சாப்பிடுவதுடைய ஒழுக்கங்கள், அடுத்ததாக இந்த உடுப்பு அணிவதுடைய ஒழுக்கங்கள், ஃபகைருல் ஹதி, வழிகாட்டல்கள்ல மிகவும் சிறந்த வழிகாட்டல் ஹதியு முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோட வழிகாட்டல் தான். அந்த வழிகாட்டல் தான் நேர்வழியான வழிகாட்டல், முன்மாதிரியான வழிகாட்டல் என்றதை இப்னு தைமியா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? தலைய திறந்த நிலைமையில தொழுகிறது மக்ரூஹுன்றாங்க. ஃபதாவா இப்னு தைமியால இந்த விஷயம் பதிவு செய்யப்படுகிறது.